புத்தளம் மாநகர சபை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக இம்முறை 19 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் 9 உறுப்பினர்கள் புத்தளம் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் 4 உறுப்பினர்கள் தெரிவாகினர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியும் தலா 3 ஆசனங்களை கைப்பற்றின. ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும் சுயேட்சை குழு ஒரு ஆசனத்தையும் வென்றுள்ளன. இவ்வாறான நிலையில் இந்த ஒரு கட்சிக்கும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதால் புத்தளம் மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? முதல் தடவையாக புத்தளம் தேர்தல் தொகுதிக்குள் மக்கள் ஆணையை வெளிப்படையாக முன்னிறுத்தி எங்களுக்கு அதிகாரம் தேவை, ஊழலை நேசிக்கின்ற நபர்களை தூரம் வைத்துவிட்டு ஊழலுக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் இந்த நாட்டிலே புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க முன்வருபவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க தயாராக இருக்கிறோம். புத்தளம் மாநகர சபையிலே மேயர் பதவி என்கின்ற விடயம் எங்களுக்கு தேவை. அதற்கான தகுதி, அதற்கான தகமை, அதற்கான திறமை அத்தனையும் எங்களுக்கு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு அந்த விடயத்தை முன்கொண்டு செல்கிறோம். 4 உறுப்பினர்களை தன்னகத்தை கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு என்ன? தமது கட்சியின் தலைமையில் புத்தளம் மாநகர சபையை எவ்வாறேனும் ஸ்தாபிப்பதாக புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்பு ஆமி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? புத்தளம் மாநகர சபை ஸ்தாபிப்பது தொடர்பில் எதிர்வரும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்சியின் உயர்பீடம் கூடி தீர்மானிக்க உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்தார். புத்தளம் மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆட்சியை மாநகர சபையை புத்தளம் மாநகர சபையை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்யும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்வதோடு